السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي هدانا لهذا، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في محكم تنزيل وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضله بسم الله الرحمن الرحيم. إنما عدة الشهور عند الله 12 شهرا. صدق الله العلي العظيم. اللهم صل على سيدنا محمد طب القلوب دوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وبارك وسلم عليه. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய ஸலாத்தும் ஸலாமும் கருணையும் ஈடேற்றமும் நமது நாயகம் நற்குணத்தின் தாயகம் நபிகள் எங்கள் பெருமானார் ரசூல் அக்ரம் தாஜ்தாரே மதீனா சர்வரே காயினார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவருடைய தோழர்கள், குடும்பத்தினர்கள், சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள், குறிப்பாக முஃமின்களான முஸ்லிம்களான நம் அனைவர் மீதும் இன்றும் இனி என்றும் நின்று நிலவட்டுமாக. சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷாலா தாருடைய பேரருளால் ஒரு இஸ்லாமிய ஆண்டு முடிந்து இன்னொரு ஆண்டிற்குள்ளாக நம்மை அல்லாஹு தாலா புதிதாக பிறக்க செய்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் அல்லாஹுடைய நாட்டம் இன்றி எதுவுமே நடைபெறாது என்பது நம்முடைய மிகச்சிறந்த கொள்கை. ஒரு மனிதன் உறங்கிவிட்டு மீண்டும் எழுவது இருக்கிறதே, இது அல்லாஹுடைய கையில் இருக்கு. நான் நாளைக்கு இதை செய்வேன் அப்படின்னு சொல்லாம என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் நான் இதை செய்வேன் அப்படின்னு தான் சொல்லணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, அந்நௌமு அஹுல் மௌத்தி, தூக்கம் இருக்கிறதே அது மௌத்துடைய சகோதரின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு முறை மனிதன் தூங்குகின்ற பொழுதும் அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வாகியா, உன் பெயர் கொண்டு மௌத்தாகி உன் பெயர் கொண்டு நான் உயிரோடு வருவேன் அப்படின்னு சொல்லணும். துவா நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதா தெரியல. அந்த துவாவுடைய பொருளை விளங்கி நாம சொன்னோம்னு சொன்னா உலகத்தில் யாரும் சிரிக்கவே மாட்டான். இன்னைக்கு நைட் இஷா தொழுதுட்டு படுக்க போறோம். படுக்கும்போது படுக்கையில உட்கார்ந்து அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வாகியா, உன் பெயரை கொண்டு நான் மௌத்தாகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷர் என்ன செய்யறாரு, படுக்கிறார். அவருடைய வாழ்க்கையில சந்தோஷம் இருக்குமா? இன்னைக்கு நான் மௌத்துங்க, திரும்ப காலையில அல்லாஹ் கொடுத்தான்னா ஹயாத்து கொடுத்தா எந்திரிக்கிறது, இல்லாட்டி இல்லை. இந்த சிந்தனை இருந்தா மனுஷன் உலகத்துல அத்துமீறவும் மாட்டான், அநியாயம் செய்ய மாட்டான், எங்கேயுமே வரம்பு மீற மாட்டான். துவா தெரிஞ்சாலும் கூட அதனுடைய உள்ளர்த்தம் விளங்கி அந்த துவாவை உள்வாங்கி நம்ம ஓதுறது இல்லை. முதட்டளவுல எப்படி சாப்பாட்டுக்கு பிஸ்மில்லா சொல்றோம், அது மாதிரி படுக்கும் போது பிஸ்மிகா அமூத்து வாகியா, அதோடைய அர்த்தத்தை விளங்கி இருந்தோம்னு சொன்னா எங்கேயுமே நம்ம பவுண்டரியை தாண்ட மாட்டோம், கோட்டை விட்டு தாண்டவே மாட்டோம். அப்போ ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் தன்னுடைய வசம் வைத்திருக்கிறார். திருக்குர்ஆன்ல நம்ம அடிக்கடி ஓதக்கூடிய யாசின் சூராவில் அல்லாஹ் சொல்லுவான், வஷம்சு தஜ்ரீ லிமுஸ்தகர்ரின் லஹா, சூரியன் இருக்கிறதே அது அதுக்குண்டு வைக்கப்பட்ட கோட்டிலே சுற்றி கொண்டிருக்கிறது. இப்ப நீங்க உலகத்துல இன்னைக்கு எவ்வளவு விஞ்ஞானம் முன்னேறிடுச்சு. உலகத்துல விஞ்ஞானத்துடைய வளர்ச்சியை பத்தி சொல்லணும்னு சொன்னா
விஞ்ஞானம் வளர்ந்து 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 விளிம்புக்கு போயிடுச்சு. எந்த அளவிற்கு விளிம்புக்குன்னு போனா இதுக்கு மேல வளர்ந்தா அழிஞ்சு போயிடுவான். இப்பவே அழிஞ்சுக்கிட்டு இருக்கான். கண்டுபிடிச்ச அவனுடைய கண்டுபிடிப்புகளால தான் மனுஷன் பெரும்பாலும் அழிஞ்சு போறான்னு இன்னைக்கு சயின்ஸ் சொல்லுது. இயற்கையா சாகும்போது ஒருத்தன் சாவான், 2 பேர் சாவான். இந்த மனிதனுடைய அபரிவிதமான விஞ்ஞான வளர்ச்சி, இவனுடைய அதிகப்படியான அறிவுபூர்வமான வளர்ச்சியினால் என்ன செய்யறான், கண்டம் விட்டு கண்டம் தாண்டக்கூடிய கருவிகளை வைத்திருக்கிறான். ஒரே ஒரு கருவி 4000 பேர் செத்து போயிட்டான்னு சொல்றான். இதெல்லாம் விஞ்ஞானத்துடைய வளர்ச்சி தான். எந்த விதமான கருவிகளே இல்லாம, கருவியே தேவையில்லை, விஷ கிருமி 2019 பார்த்தோம். ஒரு கிருமி எத்தனை லட்சம் பேர் செத்து போனாங்க. தொட்டவெல்லாம் செத்து போயிடுவான்னா, அவனை தொட்டியா தொட்ட இடத்த கழுவுண்டான். யாருக்காவது தெரியுமா? கிருமியை யாராவது பார்த்தோமா? யாருமே பார்க்கல. லட்சக்கணக்கான உலகத்துடைய விஞ்ஞானத்தின் உச்சியில் இருந்த பிரிட்டன்ல லட்சக்கணக்கான பேர் செத்து போனான்னு சொன்னா, ஏன் விஞ்ஞானத்தில வளர்ந்துருக்கிறீங்களா, காப்பாத்திக்கிற வேண்டியதானே? இல்லை. அப்ப விஞ்ஞானத்தின் வளர்ச்சி எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது என்றால், அபரிவிதமான வளர்ச்சி கண்டு அழிவின் பாதையை நோக்கி போற அளவுக்கு வளர்ந்துட்டான். யாரோ வேடிக்கையா சொன்னாங்க, ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் எல்லார் வீட்லையும் ஃபோன் இருக்கும். எல்லார் வீட்லையும் ஃபோன் இருக்கும். நம்ம வீட்டில் வெளியில் நின்று பேசிக்கிட்டு இருப்போம். வீட்டுக்குள்ளே ஃபோன் அடிக்கும். யாரோ கூப்பிடுறாங்க, ஃபோன் அடிக்குதுன்னு சொல்லி வீதியிலேருந்து வீட்டுக்கு வந்த காலம் போய் இன்னைக்கு ஃபோன் வந்துருச்சுன்னு சொல்லி வீட்டுக்குள்ளேருந்து வீதிக்கு போகிறான். என்னப்பா கேட்க மாட்டேங்குது. கேட்க மாட்டேங்குதுங்கிறத விட நிறைய ரகசியங்கள்லாம் இருக்குது அதில். தனிப்பட்ட முறையில் வச்சிருக்கிறதுனால தான் என்ன செய்யுது, எந்த நம்பரில் யாருடைய பேர் பதிவு செய்யிருக்கு அவருக்கு மட்டும்தான் தெரியும். புரியுதா இல்லையா? தவறுகளுக்கு நிறைய சாத்தியக்கூறுகள் நிறைய ஏற்படுகிறது. இப்போ இந்த கை அடக்கமுள்ள இந்த கருவியினால நன்மையா தீமையான்னு பார்த்தா 90% தீமை, 10% நன்மை. என்ன 10% நன்மை? இருக்கிற இடத்துல பேசலாம், படுத்துக்கிட்டே பேசலாம், கழிவறையில் போய் பேசலாம். பேசிக்கிட்டு இருக்காங்க, கழிவறையில் போய் பேசுவான். கழிவறையில் ஷரியத் சொல்லப்பட்டிருக்கிறது, கழிவறையில் நீங்கள் வாய் மூக்கு எந்த விதமான சுவாசம் இருக்கக்கூடாது, பேசக்கூடாது, மார்க்கம் சொல்லுது. இன்னைக்கு கழிவறையில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ சொல்லுங்க, அதில் நன்மையா தீமையா? விஞ்ஞானத்தின் வளர்ச்சி, மனிதன் கண்டுபிடித்த கருவிகளையே ஆக உச்சமான கருவி அதுதான் சொல்றான். இப்போ அதோடைய என்ன இருக்கு, நன்மையை விட தீமை அதிகமாக இருக்கு. அப்ப இன்னைக்கு அல்லாஹ் சொல்றான், வஷம்சு தஜ்ரீ முஸ்தகரில் லஹா, சூரியனை நாம் படைத்திருக்கிறோம், அது அதுக்குன்னு உண்டான கோட்டில் சுத்திக்கிட்டு இருக்கு, வரம்பு மீறாதுங்க. சூரியன் எவ்வளோ பெருசுங்க? பூமியை விட பெருசு சந்திரன், சந்திரனை விட பெருசு சூரியன். அவ்வளவு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு படைப்பை எந்த விதமான கட்டுப்படுத்தக்கூடிய கருவிகள் இல்லாம, கண்ட்ரோலிங் பவர் இல்லாம அல்லாஹ் தன்னுடைய குதிரத்தின் பேரில் கட்டுப்படுத்தி என்ன வச்சிருக்கிறான், ஒரு கோட்டின் மீது சுத்த வைத்திருக்கிறான். மனுஷன் இன்னைக்கு தாமேல, தன்னுடைய திறமையின் மேல, தன்னுடைய சாமர்த்தியத்தின் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறான். யார்ட்டையாவது கேளுங்க, உங்களுடைய குடும்பத்தை யாருங்க காப்பாத்துறது? நான் இல்லைன்னா என் குடும்பம் நடக்காது. என்ன சொல்லுவான்? நான் இல்லைன்னா என் குடும்பம் இயங்காது, என் குடும்பத்தை நான் தான் கட்டி இழுக்கிறேம்மா. எத்தனையோ இடங்கள்ல பார்க்குறோம். இப்படி சொன்ன குடும்ப தலைவர் மௌத்தா இருக்கிறார், குடும்பம் இயங்கிக்கிட்டு இருக்கு. என்னங்க, இப்படி சொன்ன குடும்ப தலைவர் வஃபாத்தா இருப்பாங்க, குடும்பம் இயங்கி கொண்டு இருக்கும். ஆக இயக்கம் என்பது அல்லாஹ் நியமிக்கிறார். யாரை கொண்டு எதை இயக்க வேண்டும் என்று அல்லாஹ் நியமிக்கிறான். அப்ப இன்னைக்கு உண்டான சிந்தனை என்ன? புதிய ஆண்டு பிறந்திருக்கிறது என்றால் நம்முடைய சிந்தனைகளை புதுப்பிக்கணும். ஹிஜ்ரத்துடைய இந்த வரலாறை பத்தி கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறம் வருவோம். ஹிஜ்ரத்துடைய ஆண்டு கணக்கு எப்பொழுது முதல் துவக்கப்பட்டதுன்னு சொன்ன, இஸ்லாத்தினுடைய 2வது கலீஃபா அமீருல் முஃமினீன் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்துல தான் இஸ்லாத்துக்குன்னு சொல்லி ஒரு நாள் குறிப்பு கேலண்டர் தேவைப்பட்டது. ஏன்னு சொன்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திற்கு அடுத்து வந்த
ஹசரத் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்துல இந்த அளவுக்கு இஸ்லாம் பரவலை, ஓரளவு இருந்தது. ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹிலாஃபத்தின் போதுதான் சுமார் 22.5 லட்சம் சதுர கிலோமீட்டர் இஸ்லாம் என்ன செஞ்சு பரவியது. அப்ப இவ்வளவு பெரிய பரவலான ஒரு சாம்ராஜ்யத்திற்கு என்று தபால் எழுதுவதற்கு அல்லது விஷயங்களை குறிப்பிடுவதற்கென்று நாட்குறிப்பு கேலண்டர் தேவைப்பட்டுச்சு. எதா இருந்தாலும் ஒரு இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம் இருக்கு இல்லையா, அப்ப இவ்வளவு பெரிய ஒரு அரசாட்சிக்கு அரண்மனைக்கு அவர்களுக்கு என்று ஒரு நாட்களை குறிப்பதற்கென்று ஒரு நாள் குறிப்பு தேவைப்பட்டது. அப்ப ஹசரத் உமர் காலத்திலே கவுன்சிலிங் வந்துருச்சு. கவுன்சிலிங் சொன்ன அரபியில என்ன சொல்றது, ஷூரா, கருத்து கேட்பதுன்னு இன்னைக்கு சொல்றான். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி, ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், நான் வாழக்கூடிய பகுதியில கூட மின்சார கட்டணத்தை உயர்த்தலாமா வேண்டாமான்னு கருத்து கேட்டான். அவங்களுக்கு மக்கள்கிட்ட கருத்து கேட்டான். அது சும்மா கண் துடைப்பு தான். யாராவது உயர்த்த சொல்லியிருப்போமா? மக்கள்கிட்ட கருத்து கேட்குறாங்க. மக்கள் யாராவது மின்சார கட்டணத்தை உயர்த்தலாம்னு சொல்லியிருப்பாங்களா? 99.4% உயர்த்த வேணாம்னு தான் சொல்லுவாங்க. ஆனா அவன் என்ன செய்வான், உயர்த்தியிருப்பான். இதுதான் இன்றைக்கு அவங்களுக்கு உண்டான மஷூரா. மஷூரான்னு சொன்னா என்ன, யார் இடத்திலே ஆலோசனை கேட்கப்படுகிறதோ அவர் நம்ப தகுந்தவரா இருப்பார். ஹதீஸ் அல் முஷாவிரு முக்தமினு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. யார் இடத்துல மஷூரா செய்யப்படுகிறதோ அவர் நம்பிக்கைக்குரியவர் சொல்றாங்க ரசூலுல்லாஹ். அப்ப கருத்து கேட்பது என்றால் ஒரு இடத்துல கருத்து கேட்கும் போது அவர் கருத்து கேட்பதற்கு தகுதி உள்ள நபரா இருக்கணும். சுத்தி விட்டு போறாளா இருக்கக்கூடாது. இன்னைக்கு பெரும்பாலும் சுத்தி விட்டு போயிடுவான். உங்கள்ட்ட ஒரு யோசனை கேட்கறான்னு சொன்னா, பரவாயில்ல மாப்பிள்ள மாட்டிக்கிட்டான், ஒரு சுத்தி விடுவோம் அப்படின்னு சொல்லி சுத்தி விட்டுருவாங்க. அப்படிதான் ஆள் இருக்கு இன்னைக்கு துனியாவில். அப்ப அது மாதிரி கருத்து கேட்கக்கூடிய விஷயம் இன்றைக்கு இல்ல. ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த கேலண்டர் எதை கொண்டு உருவாக்கலாம், எந்த விஷயத்தை கொண்டு நாட்குறிப்பு துவக்கலாம் அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள்கிட்ட கருத்து கேட்கிறாங்க. ஏகப்பட்ட கருத்துக்கள் வருகிறது. அப்ப வந்த கருத்துக்கள்ல சில கருத்துக்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாளை வச்சு என்ன செய்யலாம், இஸ்லாமிய குறிப்பு. இதை விட சிறந்த நாள் நமக்கு ஒரு நாளே கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாளை விட உலகத்தில் ஆக சிறந்த நாள் என்பது கிடையவே கிடையாது. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாளை குறிப்பாக வைத்து இஸ்லாமிய நாட்குறிப்பு கேலண்டர் நம்ம என்ன செய்யலாம், துவக்கலாம் என்று ஒரு ஆலோசனை. அடுத்து ஒரு ஆலோசனை சொன்னாங்க, இந்த உலகத்திற்கே ஆக பெரிய சோகமான நாள் அப்படின்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத்துடைய நாளை போல முஸ்லிம்களுக்கு ஒரு சோகமான நாள் கிடையவே கிடையாது. அவ்வளவு உடைய உள்ளத்திலிருந்து நீக்க முடியாத சோகத்திற்குரிய நாள். அந்த நாளை என்ன செய்யலாம், ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வஃபாத்திற்குரிய நாளை நம்ம என்ன செய்யலாம், இந்த நாளாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி. இன்னொரு கருத்து வந்தது, ஃபதஹே மக்கா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல காலங்கள் மதீனாவில் தங்கிட்டு மீண்டும் அல்லாஹுடைய கட்டளைக்கு இணங்க மக்காவிற்கு வருகிறார்கள். முடிசூடா மன்னராக, எந்த இடத்திலையும் எந்த எதிர்ப்பும் இல்லாமல் எந்த காபாவை விட்டு கனத்த இதயத்தோடு புறப்பட்டு சென்றார்களோ சில ஆண்டுகளுக்கு முன்னால, அந்த காபாவை அல்லாஹ் தன்னுடைய வசத்திலே கொடுத்திருக்கிறான், தன்னுடைய கட்டுப்பாட்டத்துல கொடுத்திருக்கிறான் அப்படிங்கிற சந்தோஷத்துல மகிழ்ச்சியில ரசூலுல்லாஹ் காபாவுக்குள்ள வந்தாங்களே, அந்த இன்னா ஃபதஹனா லக ஃபதஹா முபீனா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், நபியே உங்களுக்கு நான் வெளிப்படையான வெற்றியை கொடுத்தோன்னு சொல்லுவானே, அந்த ஃபதஹே மக்காவுடைய நாளை என்ன செய்யலாம், கேலண்டரா நிர்ணயிக்கலாம். பல கருத்துக்கள். இந்த கருத்துக்கள்ல ஹசரத் உஸ்மானே கனி, உமர் ரலியல்லாஹு தஆலாவுக்கு அடுத்து கலீஃபா வரப்போறவங்க, அவங்களுக்கு தின்னூரைன்னு ஒரு பட்டம் இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 2 மகள்களை திருமணம் முடிக்கிற பாக்கியம் பெற்றவங்க. அப்படிப்பட்ட உஸ்மானே கனி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு கருத்து சொல்றாங்க. என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது மக்காவில் இருந்து அல்லாஹுடைய உத்தரவுக்கு இணங்க ஹிஜ்ரத்து புறப்பட்டார்களோ அந்த நாளை விட ஆக சிறந்த நாள் எதுவுமே கிடையாது. ஹிஜ்ரத் இஸ்லாத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஹிஜ்ரத் இடம் பெயர்வது என்பது இருக்கிறதே, அதுக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி.
இன்னமல் ஆமாலு பின்னியாத் அப்படிங்கிற ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு, யாருடைய இடம் பெயர்தல் அல்லாஹ்விற்காக வேண்டி இருக்கிறதோ அவருடைய அதற்கு முன்னால் உள்ள அத்தனை பாவங்களும் மன்னிக்கப்படும். 60 வருஷம் ஒரு ஊர்ல வாழ்ந்திருக்கிறார். 60 வருஷம் ஒரு ஊர்ல வாழ்ந்திருக்கிறார். ஏனோ தானோ வாழ்ந்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக வேண்டி இந்த ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு புறப்படுறார். அல்லாஹ்வுடைய தீனை செயல்படுத்துவதற்காக வேண்டி ஒருவர் தன்னுடைய பிறந்தகத்தை விட்டு, பிறந்த ஊரை விட்டு, மக்களை விட்டு புறப்படுகிறார் என்றால் அவர் செய்யக்கூடிய அந்த ஹிஜ்ரத்திற்குண்டான கூலி நன்மை என்னன்னு சொன்னா, புறப்படும் போது அதற்கு முன்னால உண்டான அத்தனை பாவங்களையும் அல்லாஹ் மன்னிச்சிருவான். இது ஹதீஸ். அப்ப உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, ஹிஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து புறப்பட்டார்களே ஹிஜ்ரத், அந்த புறப்பட்ட காட்சியை சொல்லுவாங்க. மக்கா விட்டு ரசூலுல்லாஹ் எளிமையா புறப்படுவாங்களா? அவங்க பிறந்த ஊர், அவங்களுடைய பாட்டனார், முப்பாட்டனார், தகப்பனார் எல்லாருமே வாழ்ந்த ஒரு பூமி, சொர்க்க பூமின்னு சொல்லக்கூடிய அந்த மக்கா விட்டு போறதுக்கு ரசூலுல்லாஹ்க்கு மனசு வருமா? அவ்வளவு கனத்த இதயத்தோடு ரசூலுல்லாஹ் மக்கா விட்டு புறப்படுறாங்க. புறப்பட்ட காட்சியை கூட இன்னைக்கு கிதாபுகளில் பதிவு செஞ்சிருக்காங்க. புறப்படும் போது மதினாவை நோக்கி அவங்க திரும்பவே இல்லை, மக்காவை பார்த்த வண்ணமாகவே பின்னோக்கி நடக்கிறாங்க. கண்கள் காபத்துல்லாவை பார்த்து இருக்கிறது, ரிவர்ஸ்ல போறாங்க. காபத்துல்லாவை பார்த்த வண்ணமாக திரும்பி பின்னோக்கி நடக்கிறார்கள். கண்களிலே கண்ணீர் வருகிறது. சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ், எங்களெல்லாம் ஹிஜ்ரத்து போகணும்னு சொல்லி சொன்னீங்க, நீங்களே அழுவுறீங்களே சொன்னாங்க. எங்களையெல்லாம் மக்கா விட்டு வெளியே போகணும்னு சொல்லி சொன்னீங்க, உங்களுடைய கண்களிலே கண்ணீர் வருகிறதே அப்படின்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னுடைய மனைவி, என்னுடைய மக்கள், என்னுடைய சொத்து, என்னுடைய வீடு, இவைகளை விட்டு விட்டு போகிறேன் என்று நான் அளவில்லை. இதோ என்னை விட்டு தூரமாகி கொண்டிருக்கிறதே காபத்துல்லா, பிறந்த நாளிலிருந்து இந்த காபத்துல்லாவை நான் இதுவரைக்கும் பிரியவே இல்லை. அந்த இயலாமை தான் என்னுடைய கண்களில் கண்ணீர் வருதுன்னு சொன்னாங்க. அப்ப அல்லாஹு தஆலா தன்னுடைய ஹபீபுடைய உள்ளத்தை தெரிந்து கொண்டு சில ஆண்டுகளிலேயே அவர்களை என்ன செஞ்சான்? திரும்ப வர வச்சான். அந்த ஃபதஹே மக்கா, அந்த ஃபதஹே மக்காவுடைய வெற்றியை கூட குறிப்பிடல. இந்த காபாவை விட்டு அவங்க புறப்பட்டாங்க இல்லையா, இந்த நாளை நீங்க குறிங்க அப்படின்னு சொல்லி அதர் உஸ்மானிய கனி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிட்டு அதுக்கு ஒரு காரணத்தையும் சொன்னாங்க. இந்த நாள் ஃபர்ரக பைனல் ஹக்கி வல் பாத்திலி, என்ன சொன்னாங்க? இந்த நாள் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரிப்பதற்குண்டான நாளாக இருந்தது. அதனால இந்த நாளை குறிப்பாக வைத்து புறப்படுங்க. அப்ப ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன செஞ்சாங்க? ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து எந்த நாளில் புறப்பட்டார்களோ அந்த நாளில் இஸ்லாமிய நாள் குறிப்பு என்று புறப்பட்டார்கள். இவ்வளவுதான். புத்தாண்டுக்குரிய குறிப்பு என்னங்க? நம்ம இப்ப எத்தனைல இருக்கோம்? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். எத்தனாவது வருஷத்துல இருக்கோம்? 448. 447 முடிஞ்சு 48 பிறந்து இன்னைக்கு 3வது நாளில் இருந்து கொண்டிருக்கிறோம். பெரிய வருத்தம் என்னன்னு சொன்னா, இதுல நம்முடைய வீட்டில் பிள்ளைக்கு யாருக்காவது கல்யாணம் நடந்தா மட்டும்தான் பிறைய பார்க்குறோம். இல்லைன்னு சொன்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்கழி, தை இப்படித்தான் போய்கிட்டு இருக்கிறோம். அதை விட முக்கியமாக குறித்து வைக்க வேண்டியது என்னங்க? ஹிஜ்ரியுடைய குறிப்பு தான் நம்ம குறித்து வைக்கணும். என்னுடைய திருமணம் என்றைக்கு நடந்தது? ரபியுல் அவ்வல் 15ல. என் பிள்ளை என்னைக்கு பிறந்துச்சு? ஜமாதுல் அவ்வல் பிறை 3ல. எனக்கு மகன் என்னைக்கு பிறந்தான்? இந்த மாதிரி ரஜப் பிறை 8ல. இதுதான் குறித்து வைக்கணும். ஆனா நமக்கு ஈஸியா என்ன வந்துடும்? ஜனவரி 10ல தாங்க என் பையன் கல்யாணம். எப்ப எடுத்து பார்ப்போம்? நம்ம வீட்டுல யாருக்காவது பிள்ளைக்கு கல்யாணம் இருந்தா எடுத்து கேலண்டர் எடுத்து என்ன மாசம் ஏது வாயில கூட வராது. வாயில கூட அந்த மாசத்துடைய பெயர்லாம் வராது. என்ன மாசமோ அதை கொண்டு பிரிண்டிங்ல பிரஸ்ல கொடுத்து ஐயா தேதியை பார்த்து அடியா திட்ட போறாங்கன்றோம். இப்படிதான் சொல்லுவோம். இனிமேலாவது, அதான் சொன்னேன், இனிமேலாவது புதிய முறையில் நாம் வாழ வேண்டும். காலையில் நாம் கண் விழிக்கின்ற பொழுது அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா என்று சொல்கிறோமே, யா அல்லாஹ் நீ என்னுடைய வாழ்நாளை இன்னும் நீட்டித்திருக்கிறாய், இன்றைக்கு நான் உயிரோடு இழந்திருக்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ். இப்படி எந்திரிச்சோன்னு சொன்ன நமக்கு இன்றைய நாளில் எந்த பாவமும் நிகழாது. உறுதி சொல்வோமா? இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொரு நாளும் கண் விழிக்கும் பொழுது அல்லாஹ் எனக்கு என்ன செஞ்சிருக்கிறான்?
இந்த வாழ்நாளை நீட்டித்து தந்திருக்கிறான். எனவே நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி நான் கண் விழிக்கிறேன் என்று இன்ஷா அல்லாஹ் கண் விழிப்போம். அல்லாஹு தஆலா அவனுக்கு பிரியமான விஷயங்களில் நேரத்தை செலவழிப்பதற்கும் எந்த விஷயங்களை செய்தால் அவனுடைய பிரியம் கிடைக்குமோ அதை செய்வதற்கும் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்துக்கு